ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்னைக்கு நம்ம மூன்று முடிச்சு சீரியல்ல இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு அந்த ஆதாரமாக இருந்த ஃபோனை வந்து சுந்தரவள்ளி கிட்ட வந்து கொடுத்துடுறாங்க. அதில் இருக்கிற வீடியோவெல்லாம் பார்த்த உடனே ரஞ்சித் பற்றின எல்லா வண்டவாளமும் சும்மா தண்டவாளம் ஏறிடுது. அதனால் நலங்கு வச்ச மூஞ்சோட இருக்கிற நம்ம ரஞ்சித்தோட ஃபேஸில் வந்துட்டு அடித்து வெளுத்து வாங்கி ரத்தம் வர வச்சிடுறாங்க நம்ம சுந்தரவள்ளி. இப்படி மட்டும் நம்ம சுந்தரவள்ளி செஞ்சாங்கன்னாக்கா நீங்கள் 100க்கு எத்தனை மார்க் தருவீங்க சீரியலுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுந்தரவள்ளி வந்துட்டு நம்ம ரஞ்சித்தோட நெஞ்சு சட்டையை பிடிச்சி கன்னத்தில் வந்து 4 அடி ஓங்கி அப்புல ரஞ்சித்துக்கு வந்து நலங்க வச்ச ஃபேஸ்லேயே வந்து ரத்தம் சுமார் பொல பொலன்னு வந்து ரத்தமே ஊற்றிடுதுங்க. இப்படி வந்து மரண அடி அடித்து நம்ம சுந்தரவள்ளிக்கு வந்து மறக்காமல் சூப்பர் சுந்தரவள்ளி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே என்ன ஆச்சுன்னு சொல்லி போகலாம். என்ன நடக்குதுனாக்கா, எல்லாருமே வந்து கல்யாண கோலத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்திலே வந்து நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு எதையோ போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு சூர்யா வந்து கேட்குறாரு, உனக்கு என்னதான் நந்தினி ஆச்சு, உனக்கு என்னதான் பிரச்சனை, இதை என்கிட்ட சொல்லவே மாட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் வெயிட் பண்ணுங்க சார், இன்னும் 2 டேஸில் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்க சார், வெயிட் பண்ணுங்க சார்னு சொல்லிட்டே இருக்காங்க நந்தினி. அட என்ன நந்தினி, 2 நாளில் கல்யாணம் தான் முடியும், நீ சொல்கிற மாதிரி பிரச்சனை ஒன்றும் முடிகிற மாதிரி தெரியல, நீ யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை பார்த்து சூர்யா சார் சொல்லும் போது, அவர் நம்ம நந்தினி என்ன நினைக்கிறாங்க மனசுக்குள்ளனாக்கா, சார் சார் கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காது, அதை எப்படி நிப்பாட்டுறன்னு பாருங்க, ஆனால் அது உங்கள் தங்கச்சியோட நல்ல காரியத்துக்கு தான் அப்படின்னு வந்து மனசில் நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்கிறது இல்லை. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நம்ம சூர்யா வந்துட்டு கல்யாண வேலையில் வந்து ஒரே பிஸியாக இருக்காங்க. எல்லாரும் வந்து கல்யாண வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க. சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் என்ன, நடக்காத கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பக்கம் சுரேகாவுக்கு ஒரு பக்கம் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் அந்த கெஸ்ட் ஹவுஸில் நம்ம ரஞ்சித்துக்கும் நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து சீரும் சிறப்புமாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த விஷயம் எப்படி தெரிய வருதுனாக்கா, இங்கே நம்ம நந்தினி வந்துட்டு அமைதியாக யோசிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுந்தரவள்ளி வந்து நம்ம நந்தினியை வந்து சீண்டி விட்டுடுறாங்க. என்ன இவ எப்போ பாரு எதையாட்டு ஒன்று போட்டு யோசிச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு அவளும் நிம்மதி இல்லாமல் ரொம்பவே வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க நம்ம நந்தினி. அப்போ வந்துட்டு நந்தினி வந்து, என்னடா இது, நம்ம இந்த குடும்பத்துக்கு எவ்வளவோ நல்லது பண்ணுறோம், ஆனாலும் இவங்க வந்து நம்மளை புரிஞ்சுக்காமல் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே, பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப கஷ்டமாக போயிடுது நந்தினிக்கு. இதை மட்டும் இல்லாமல் நம்ம விவேக்கோட ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து அக்கா அக்கான்னு பாசமாக கூப்பிட்டுட்டு தனியாக போகிறாங்க நந்தினி. எதுக்காக தனியாக போகிறாங்கனாக்கா, அந்த ஃபோன் வந்து கிடைச்சிது பார்த்தீங்களா, அந்த ஃபோனை வந்து அவங்க கிட்ட போய் காட்டுறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, என்ன நந்தினி, ரொம்ப நாள் இந்த ரஞ்சித் பையன் இதை தான் தேடிட்டு இருந்திருப்பான் போல, கண்டிப்பாக அந்த வீடியோ ஆதாரம் நீ சொல்கிற மாதிரி அந்த ஃபோனுக்குள்ளே தான் நந்தினி இருக்கணும், இதை ஏன் வந்து நீ இன்னும் காட்டாமல் வச்சுருக்கேன்னு சொல்லும் போது, இல்லைக்கா இந்த ஃபோன் வந்து சார்ஜ் இல்லாமல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, இதில் என்ன இருக்குன்னு தெரியலன்னு. அட என்ன நந்தினி, நீ சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நிற்கின்ற மாதிரி இந்த சார்ஜர் இல்லைன்றதுனால இவனை வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டுன்னு திட்டி உடனே சூர்யா வந்து இங்கே வராரு. அப்போ நந்தினி கேட்டேன், என்ன நந்தினி இங்கே 2 பேரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும் போது நந்தினி சொல்கிறாங்க, இல்லை சார், இல்லை அத்தான் சார், ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருக்கணும் போது, அதெல்லாம் இல்லை அண்ணன், இங்கே பாரு நந்தினி வந்து ஒரு முக்கியமான ஆதாரத்தை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு விவேக்கோட ஒய்ஃப் வந்து சொல்லிடுறாங்க. சூப்பருங்க. இந்த விஷயம் வந்து சூர்யா சார் கிட்ட போது உடனே ஃபோனில் சார்ஜ் போட்டு பார்க்கும் போது தான் நிறைய பொண்ணுங்க வந்து ட்ரெஸ் மாற்றுற வீடியோஸு, அப்புறம் வந்து ரஞ்சித் பற்றின எல்லா ஆதாரமுமே அந்த மொபைலில் வந்து இருக்குது. இந்த விஷயத்த வந்து உடனடியாக வந்துட்டு நம்ம நந்தினி வந்துட்டு இந்த சுந்தரவள்ளி கிட்ட இந்த ஃபோனை வந்து காட்டுறாங்க. காமிச்ச உடனே, ஐயோ இப்படியாப்பட்ட 420 படுபாவிக்கா நம்ம பொண்ணை கொடுக்க பார்த்தோம், நல்ல வேலை நந்தினி நீ இதை காமிச்ச, ரொம்ப நன்றி நந்தினின்னு சொல்லிட்டு நந்தினி காலிலேயே வந்து நம்ம சுந்தரவள்ளி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ சுந்தரவள்ளி இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அதே சமயம் அந்த பொறுக்கி பையில போலீஸ்லேயும் பிடிச்சி கொடுக்கணும். இப்போவே வந்து இந்த விஷயத்தை நம்ம சொல்லிட்டோம்னா அவன் அங்கேருந்தே அப்படியே கெஸ்ட் ஹவுஸ்லேருந்து எஸ்கேப் ஆகிடுவான், இங்கே வரவே மாட்டான். அதனால மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வரவே சொல்லலாம், நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சின்னு. அப்புறம் வந்துட்டு அவனை வந்து நம்ம வீட்டை அவனுக்கு மாமியார் வீட்டாக மாற்றாமல் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்து அந்த கவர்மெண்ட் வீடை வந்து மாமியார் வீடாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரவள்ளி வந்து சூப்பராக வந்து யோசிச்சு வச்சுருக்காங்க. இப்போ ரஞ்சித் இருந்துக்கிட்டு, ஆஹா இந்த நந்தினி எதுவும் சொல்லலை போல, அமைதியாக தான் இருக்கா எப்பவும் போல, பதுங்கிட்டா போல, இவன் வந்து பயத்தில் எதுவும் சொல்லாமல் விட்டுட்டா, அதனால் நம்ம இறங்கி கலக்குவோம், நம்ம வந்து சுரேகாவை கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னும் 2 நாளில் சொயின்னு பறந்துடுவோம் வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் பார்த்தாக்கா வெளிநாட்டுக்கு என்னங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போக முடியாது. அட்லீஸ்ட் ஒரு வெள்ளரி பிஞ்சு வாங்க கூட இதுக்கு மேலே ரஞ்சித்தால் வெளியே வர முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராக மாட்டியிருக்கிற ஆதாரம் வந்து அவ்வளோ வந்து ஒரு சூப்பரான ஆதாரமாக மாட்டியிருக்கு.
மாட்டின சமயத்திலே வந்து ரஞ்சித் வந்துட்டு ஆனால் அது ரஞ்சித்துக்கு தெரியாது. அப்படி வந்து எனக்கு எதிராக ஆதாரம்லாம் வந்து நந்தினி கிட்ட இருக்கு, அது சுந்தரவல்லி வீடு குடும்பத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ரஞ்சித்துக்கு வந்து தெரிஞ்சிருந்தாக்கா அவ்வளோதான், கல்யாணத்தை பாரு கருமாரியை பாருன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வீட்டை விட்டு ஓடி இருப்பாரு, அப்பா அம்மாவை கூட பார்க்காம. ஆனால் இப்போ அவருக்கு தெரியாததுனால நல்லபடியாக கல்யாணம் நடக்கும், நடந்த 2 நாளில் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு எஸ்கேப்பாக வந்து ஆகாமல் அவர் வந்து நல்லபடியாக கல்யாணம் மாப்பிள்ளையா வீட்டுக்குள்ளே வந்து வராங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வந்து வரும்போது தான் வந்து போலீஸ்லாம் வந்து பந்தோபஸ்தில் இருக்காங்க. அவர் என்ன நினச்சிக்கிறாருனா, ஓ இது வந்து பெரிய வீட்டு கல்யாணம் அதனால தான் போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு, வாங்க வாங்க சௌக்கியமா போய் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கே வந்து ஆர்டர் கொடுக்குறாரு. தம்பி இங்கே அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதே உன்னதான்ப்பா அப்படின்னு போலீஸ் சொல்லும் போது ரஞ்சித்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. என்னது, என்ன அரெஸ்ட் பண்ண போறீங்களா, கல்யாண மாப்பிள்ளை அரெஸ்ட் பண்ண போறீங்களா, ஆன்ட்டி இங்கே பாருங்க ஆன்ட்டி என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்களான்னு சொல்லிட்டு சுந்தரவல்லி கிட்ட சொல்லும் போது போலீஸ்காரங்க சொல்றாங்க, அடே முட்டா பயல, உன்னை அரெஸ்ட் பண்ண சொன்னதே சுந்தரவல்லி மேடம் தாண்டா அப்படின்னு வந்து சொல்றாங்க போலீஸ்காரங்க. இதை கேட்டதும் நம்ம ரஞ்சித்துக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது. அச்சுச்சோ இந்த நந்தினி வந்துட்டு அமைதியா இருந்தா ஆனா எல்லா வேலையும் பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னங்க, இதுக்கு மேல ரஞ்சித்தால வந்து கல்யாணமும் பண்ண முடியாது, வேற எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ரஞ்சித்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு முட்டிக்கு முட்டி லாடம் கட்டி அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அழைச்சிட்டு போற சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து, நிறுத்துங்க இப்படிலாம் பண்றது தப்பு அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னடா ஆச்சு சூர்யாவுக்கு, நந்தினியே தெரிஞ்சுட்டாங்க, சூர்யாவுக்கு மறுபடியும் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்படி இழுத்துட்டு போகாதீங்க, சட்டை பேண்ட்டை கலத்தி வெறும் ஜட்டியோட இழுத்துட்டு போங்க அந்த நாயை அப்படின்னு வந்து சூர்யா சார் சொல்றாரு. அதே வந்து ஆசைக்கு இணங்க அவரோட அடிச்சு 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 ஜட்டியை ஜட்டி தெரியற அளவுக்கு சட்டை பேண்ட்டை கிழிச்சிடுறாரு. வேட்டி சட்டை தானே கட்டியிருக்காப்புல நம்ம தம்பி, அதனால வந்து சூர்யா சாரே வந்து எல்லாத்தையும் நார் கிழிச்சு சூர்யா சார் அடிக்கிற அடியில் நம்ம ரஞ்சித் வந்து சின்ன வயசுல குடிச்ச பால்லாம் வந்து ரத்தமா வந்து அவர் வாந்தி எடுக்க போறாருங்க. இதுதான் நடக்க போகுது. இதுக்கு வந்து ரஞ்சித்தோட அப்பா அம்மா ஒரே ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. ஏன்னா ரஞ்சித் பண்றது அரசல் புரசலா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஒன்னே ஒன்று சூர்யாக்காக்கு மட்டும் கொஞ்சம் சோகமா இருக்கும். என்ன பண்றது, கல்யாணம் நடந்திருந்தா வாழ்க்கை பூரா சோகப்பட்டிருக்கணுமே, அதனால கல்யாணம் நடக்காம ஒரு 2 நாள் சோகப்பட்டா ஒன்றும் தப்பு இல்லைங்க, குறைஞ்சு போயிடாது. இதுக்கப்புறம் சூர்யாக்காக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லது. இப்போ வந்துட்டு ரஞ்சித்தை வந்து அடிச்சு முட்டிக்கு முட்டி லாடம் கட்டி சட்டை பேண்ட்டு கிளியிற அளவுக்கு சூர்யா சார் அடிச்சு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து ரஞ்சித்துக்கு வந்து ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஆயுள் தண்டனை கொடுப்பீங்களா இல்ல மரண தண்டனை கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட்டை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை போன்ற 3 முடிச்சு சீரியல் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான அப்டேட்ஸ்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆல்ற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மூலமா நாங்கள் போடுற எந்த ஒரு சீரியல் பற்றின அப்டேட்ஸையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.